அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் 2022-23 வருஷத்துக்கு அகாடமிக் இயருக்கான ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ், அதாவது VCI வெட்டரனரி கவுன்சில் வேண்டிய அந்த ஸ்டேட்டஸு மாப்பப் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாப்பப் ரவுண்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த காலேஜில் இருக்குது, கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸ் அண்ட் ஆல்சோ காலேஜ் வைஸ்னு அந்த ஒரு விஷயம். அடுத்து தனுவாஸில் என்ன 4th ரவுண்டு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றது ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி வைங்க. இந்த அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸை பார்க்கலாம். VCI கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மாப்பப் ரவுண்டு அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் தான் இந்த விண்டோவில் பார்த்துட்ருக்குறோம் ஸ்க்ரீனில். இந்த ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் நேம், இன்ஸ்டியூட், கோட்டா என்ன கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, பிரான்ச் என்ன, கோர்ஸ் பேர் வந்துடும், கேட்டகரியில் முக்கியமானது இப்போ பிசி பிஹெச்னா பேக்வேர்டு கிளாஸ், ஓகேங்களா, பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு வச்சுட்டாலும் சரி. இது வந்துட்டு பிஹெச்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அந்த கேட்டகரியில் ஒரு ஷீட் இருக்குது இந்த காலேஜில். இது மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள காலேஜில் எவ்வளோ சீட்டு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத முழு விளக்கம் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாருங்களேன், வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, திருநெல்வேலி காலேஜில் 2 சீட்டு, பிசியில் இருக்குது 2 சீட்டு, பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு தான் நம்ம பேசுகிறது, எல்லாமே பிபிஎஸ்சி கோர்ஸு தான். அதே திருநெல்வேலியில் இடபிள்யூ கேட்டகரிக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 சீட்டு வேக்கன்சி இருக்குது. அடுத்து சேம் திருநெல்வேலி தான், அதில் என்ன இருக்குது, ஓபி நம்பர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு 1 சீட் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு 200 சீட்டுக்கு மேலே வேக்கன்சி இருக்கிறதா இதில் இருக்குது. இந்த லாஸ்ட்டு பேஜ் இப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஸ்டேட் வைஸுன்றது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் காலேஜ் வைஸு வேறு எதாவது இப்போ சென்னை காலேஜில் இருக்கா, இல்லை, அண்டு மற்ற இப்போ நாமக்கல் காலேஜ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு இருக்க பார்த்தோம்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு ஒரத்தநாடில் இருக்குது. அடுத்த ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம் பாருங்கள். வேக்கன்சி இன்னும் இருக்குது. மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் பிசிக்கு 1 சீட் இருக்குது. அதுக்கடுத்து அதே மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் இடபிள்யூக்கு 1, அப்புறம் அதே எம்இசியில் ஓபி 1, இந்த மாதிரி காலேஜஸில் வேக்கன்சி இருக்குது. ப்ளஸ் நாமக்கல்லையும் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லிஸ்ட்டு தெரிய வந்துடும். ஸோ மேற்கொண்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இது சாய்ஸ் ஃபில்லிங், இந்த மாப்பப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மொத்தம் 224 சீட்டு வேக்கன்சி இருக்குது இந்த மாப்பப் ரவுண்டு 2022. அடுத்தது தனுவாஸில் நம்ம பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, 4th ரவுண்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நிச்சயம் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி தான். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பொறுத்து எப்போ ஷெட்யூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டிங்கு. அதுக்கப்புறம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 26க்கு மேலே அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்தோம்னா 1ஆம் தேதிக்கு மேலே தான் வாய்ப்பு இருக்குது. 2023 ஜனவரி ஆரம்பத்தில் தான் அந்த 4th ரவுண்டை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ப்ளஸ் வேக்கன்சி ஸ்டேட்டஸ் தெரியும். ஏன்னா அந்த மாப்பப் ரவுண்டு, ஆல் இண்டியா கோட்டா மாப்பப் ரவுண்டு இதோட முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நம்ம அந்த வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஸ்டேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.